ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்களுக்கு வினோதமான நோய்கள்லாம் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே? அதுவும் எந்த மாதிரியான வித்தியாசமான வினோதமான நோய்களால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன் தெள்ள தெளிவாக. சோ இந்த நடிகர்களுக்கெல்லாம் இந்த நோய் எப்படி வந்தது, எதனால பாதிக்கப்பட்டாங்க, இதுக்கப்புறம் இதுல இருந்து இவங்க வெளில வந்தாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா நம்ம அலச போறோம். இது கண்டிப்பா பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வராம தற்காத்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. அதனால இப்போ நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் அந்த மாதிரியான வினோதமான வித்தியாசமான நோய்களால் பாதிக்கப்பட்டு ரெக்கவர் ஆனாங்க அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா பேசுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள். சமீபத்தில் விஷால் அவர்கள் இந்த மதகத ராஜா படத்தோட ப்ரமோஷனல் ஈவென்ட்டுக்கு மேடையில் நின்று பேசும்போது கை கால்லாம் உதறி மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆனா இவர் பல நடிகர்களுக்கு மற்றும் பல யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஆளு. எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படங்கள் கொடுக்கக்கூடிய வகையில். ஏன்னா விஜயகாந்துக்கு மற்றும் ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக கருப்பா ஒரு இளைஞன் வந்துட்டாண்டா ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் விஷால் அவர்கள். சோ ஒரு நல்ல ஆக்ஷன் படம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஜான பாகுவான ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன், நல்லா கருப்பு வைர மாதிரி இருப்பாரு. என்னடா இவர் இப்ப பார்க்கும் போது இந்த மாதிரி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு மேடையில அப்படின்ற மாதிரி பல பேருக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு. சோ எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆதங்கமா தான் இருந்தது. இவரோட படங்கள், இவரோட படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள்லாம் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிறேன். ஆனா இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல விசாரிச்சு பார்த்தா ஒரு சில விஷயங்களை இவங்க சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பக்கவாதம் வரைக்கும் இவர் போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில மருத்துவர்கள் சொல்லி கேள்விப்பட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சிம்டம்ஸா எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேடையில் பேசும்போது அவரோட கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்களில் அவர் வாய் குளறி சொல்ல வந்த விஷயத்த சரியா சொல்லவும் முடியல. இதனால நடிகர் விஷால் அவர்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான ஒரு சிம்டம்ஸா கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இவரோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி பாதிப்பு எதனாலங்க ஆகும், என்னதான் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, விஷால் அவர்களோட படங்கள் நம்ம பெரும்பாலும் பார்க்கும்போது அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் பயங்கர ரிஸ்கியா இருக்குங்க. இவர் போடுற ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஃபைட்ஸா இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்டண்ட் காட்சிகளில் இவருக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு இவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிருந்தா கூட இவரோட பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த செரிபிரல்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி நடந்திருந்தா கூட இந்த மாதிரி நர்வஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாம பார்க்கின்சன் நோய் வரதுக்கான ஒரு சிம்டம்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டோபமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அப் அண்ட் டவுன் போயிட்டு ஏறி இறங்கி இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றாங்க. ஆனா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட பாதிப்பு எவ்வளவு சீக்கிரம் குணமாகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாத காலத்தில் நல்ல ரெஸ்டோ, நல்ல ஒரு டேப்லெட்ஸ் மற்றும் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல உணவு சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி டிப்ரெஷன் இவருக்கு அதிகமா இருக்குங்க. இந்த டிப்ரெஷன் காரணமாக இவர் நிறைய மாத்திரைகளை உட்கொண்டனால இதுக்கான மோசமான விஷயம், இது பிரெயின் அட்டாக் பண்ணுமா. அதாவது நீங்க டிப்ரெஷன் வருதுன்னு டாக்டர் கிட்ட போயிட்டு நம்பர் கணக்கில் டேப்லெட்டை வாங்கி மூழ்கி நின்றீங்கன்னு வைங்களேன், நீங்க எடுத்துக்கொள்ற டேப்லெட்டை உங்களுக்கு ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்து இந்த மாதிரியான மோசமான விளைவுகளை உங்களோட பிரெயினுக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால டேப்லெட் சாப்பிட்றத கொஞ்சம் குறைங்க. டிப்ரெஷன் வந்தா நேச்சுரலா இந்த யோகா, அதுக்கப்புறம் மெடிடேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால இவர் உட்கொள்ளும் ஒரு சில கெட்ட பழக்கங்கள், அதாவது சிகரெட் அதிகமா பிடிக்கிறது, ஆல்கோஹால் அடிக்ஷன் ஆகுறது, அந்த மாதிரி போனா கூட இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இவருக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டசன் கணக்கில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வேலை பார்க்கலாம், 2 வேலை பார்க்கலாம், ஏங்க அதிகபட்சம் ஒரு 3 வேலை பார்க்கலாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா வேலையும் தலையில தான் நான் போட்டுப்பேன், நானே தான் இதுல நேரா இறங்கி எல்லா விஷயத்தையும் நானே தான் சால்வ் பண்ணுவேன், ஏன்னா நான் புரட்சி தளபதியில அப்படின்ற மாதிரி இறங்கினீங்கன்னா இப்படிதான் மூளை கெட்டு போயிடும். உதாரணத்துக்கு இவர் ஒரு நடிகரா இருக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃபா தான் இருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல நல்ல படங்கள் நடிச்சுக்கிட்டு இவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்தது. இது தாண்டினதுக்கு அப்புறமா நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி VFF அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இதுலயே ஏகப்பட்ட கடன்கள் வாங்கி படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த படங்கள் சரியா போகாதனால கடனை யாரு கட்டுறது, அதனால அடுத்த ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இவரை கொண்டு போய் அடமானம் வச்சு இப்படி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சரி இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு பிசினஸ் தானே, ரொட்டேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டுறலாம். இதையும் தாண்டி பல பேர் இவரை உசுப்பேத்தி ரணகரமாக்கின கதை தான் இந்த நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு. தலைவர் கூட கிடையாதுங்க, இவர் செயலாளர் தான். ஆனா தலைவர் அப்படின்ற பொறுப்புல நாசர் உட்கார்ந்ததாலும் இவர் தான் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு இவர் மேல எல்லா பொறுப்பையும் தூக்கி போட்டானுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, ஒரு வாய் வார்த்தை ஒன்று விட்டாரு. என்னன்னா, என் கல்யாணம் எப்போ தெரியுங்களா, இந்த நடிகர் சங்கம் கட்டடத்தை நான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி வாய் விட்டாரு. வாய் விடலாங்க, ஆனா இந்த மாதிரியான சவால்லாம் விடக்கூடாது மேல. இதனால நடிகர் சங்க செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பையும் தாண்டி கல்யாண மண்டபத்தை கட்டணும், இல்லைன்னா நம்மளுக்கு சமாதியை கட்டிடுவானுங்கடா, நம்மளோட இமேஜுக்கு சமாதியை கட்டிடுவானுங்க அப்படின்ற மாதிரி
இவருக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். இது மட்டுமா, இதோட நிறுத்திக்கணும்ல, நான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல போய் நான் நிக்கிறேன் பாரு, தலைவர் ஆவரம் பாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் தலைவர் ஆனோடனே ஏகப்பட்ட செருப்படிகள் வாங்கினதுதான். அவர் ஏதாவது செஞ்சாரா செய்யலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஏகப்பட்ட எதிர்ப்புகள், இதனால கூட அவருக்கு டிப்ரெஷன் ஏகப்பட்டது வந்தது. இதுக்கப்புறம் இந்த படம் தயாரிக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட கடன், இதையும் தாண்டி அரசியல்ல குதிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு சில வேலைகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் டிப்ரெஷனு எல்லாரும் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஓகே, காலகாலத்துல கல்யாணம் நடந்திருந்தா வாச்சாம் இவரை மிரட்டி உருட்டுறதுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ஆனா அதுவும் கிடையாது. அவரும் வந்து 2-3 பேரை காதலிச்சாரு. லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி ஒரு லக்ஷ்மி எங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னாரு. அந்த லக்ஷ்மி வரலட்சுமியா இல்ல லக்ஷ்மி மேனா நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு காரணம் புதுசா ஒண்ணு உலாவிட்டு இருக்குது கோலிவுட்ல. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாலா அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட சுயநலத்துக்காக அவரோட படம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக விஷால் அவர்களை கிட்டத்தட்ட 1 வருஷம் இந்த மாறுகன்ல நடிக்க வச்சாரு பாருங்க, அவனிவன் அப்படின்ற ஒரு படத்துல. இந்த படத்துக்காக மாறுகன்ல 1 வருஷம் நடிச்சதுக்கு அப்புறமா அதனால ஏகப்பட்ட தலைவலி வந்து அவரோட கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கூட அவரோட கண்ணை வந்து அவரால் சரியா கியூர் பண்ண முடியல. இதனால அவருக்கு வந்து அந்த தலைவலியின் காரணமாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் செயல்படல. இதனால நான் கொஞ்சம் அந்த தலைவலிக்கு டெம்பரரியா ரிலீஃப் கிடைக்கணும்னு போய் சரக்கடிக்கிறது, இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருந்து கூட உடம்பும் ஹெல்த்தும் மைண்டும் பாதிக்கப்பட்டுச்சுன்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப எதனால மேடையில ஆடிக்கிட்டு நிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப நான் சொல்றேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு மேடையில் வரும்போது அவருக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சான். அந்த வைரல் ஃபீவரில் எப்படியாவது இத்தனை வருஷம் கடவுள கடந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்களே, இந்த ப்ரமோஷனுக்கு கூட இந்த நேரத்தில் நான் வரலாம் எப்படின்னு சொல்லி நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு ஷேவ் எல்லாம் பண்ணி மேக்கப் போட்டுட்டு வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வந்து நின்றுட்டாரு. ஸோ வைரல் ஃபீவர் தான், வேற எதுவும் கிடையாது. அப்போ இவ்வளவு நேரம் சொன்ன கதை ஊர்ல சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன், அம்புடுதான். இரண்டாவதா சொல்ல போறது நடிகை பூனம் கார் அப்படின்றவங்க தான். இவங்களுக்கு ஒரு வினோதமான ஒரு வியாதி வந்திருக்கு, அது என்னன்னு சொல்றேன். ஆனா இவங்க யார் அப்படின்னு கேட்டா, ஒரு சில நல்ல படங்கள் தமிழ்ல நடிச்சிருந்தாங்க. விஷால் அவர்கள் நடித்த வெடி நல்ல படமா, அதுல அவங்க நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அடுத்தது நான் சொல்ல போறது இந்த 6 மெழுகுவர்த்திகள் அப்படின்ற ஒரு படம் நல்ல படம். அதுக்கப்புறம் நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற ஒரு படங்கள் எல்லாம் தமிழ்ல ஒரு சில படங்கள் தான் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸ் தான் தமிழ்ல. இவங்களுக்கு எந்த மாதிரியான வியாதி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சரியான பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க, ஃபைப்ரோமைல்கியாவா. இந்த வியாதி வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து வராது, ஆனா இவங்களுக்கு வந்திருக்குது. இதனாலதான் இது வந்து ஒரு ரேரான கிரானிக் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வரதுக்கான முக்கியமான காரணம் என்னங்கன்னு கேட்டா டாக்டருக்கே தெரியாதான். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, வியாதிக்கு பேர் வச்சாச்சு, ஆனா வியாதி ஏன் வருதுன்னு தெரியலையா. பேர் மட்டும் நல்லா வைக்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இருந்தாலும் ஒரு சில காரணங்களை இவங்க வந்து அப்படியே பொத்தம்பதுவா சொல்லியிருக்காங்க. அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக தூங்குறதே கிடையாதுங்க. இந்த ரெண்டுமே நடந்ததுன்னா இது வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிக்கிறாங்க. ஆனா இது மாதிரி வந்தா என்ன ஆகும், எனக்கும் அந்த சிம்டம்ஸ் இருக்கா, நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சொல்றேன். அதனால இதை வந்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இந்த வியாதி தான் வரணும்னு அவசியம் கிடையாது, நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மசில் பெயின் வருவாங்க, அதாவது உடம்பு ஃபுல்லா வலி, அப்படியே எப்பப்பாடு சோர்வா டயர்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய ஞாபக மறதிகள், அதுக்கப்புறம் தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுவும் குறிப்பா உங்களோட உடம்புல மசில் பெயின் எங்க வரும்னா நெக், ஆர்ம்ஸ், ஷோல்டரு, ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் பேக் மசில் எல்லா இடத்துலயும் வருமா. உடம்பு ஃபுல்லா வரும்னு சொல்லிட்டு போயா, சரி உடம்பு ஃபுல்லாவே வரும். இது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிம்டம்ஸ் எப்போ ரொம்ப ரணகலமாகும் அப்படின்னு கேட்டா, இந்த கோல்டு வெதர், அதாவது இந்த மார்கழி மாசம் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களால தூங்க கூட முடியாதான். ஃபுல் டே வந்து உங்களுக்கு உடம்பு வந்து பயங்கரமா பாதிப்பா இருக்குமா. ஸோ இதுதான் இந்த வியாதியோட சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்வு எதுவும் கிடையாதாம்பா. ஏன்னா இது எதனால வருதுன்னே டாக்டர் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் எங்க இருந்து தீர்வை கண்டுபிடிக்கிறது, லைஃப் லாங் இப்படிதான் இருக்கணுமா. மூன்றாவதா சொல்ல போறது நடிகை மம்தா மோகன்தாஸ் அவர்கள். பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு நடிகை தான். நான் கூட இவங்களை மலையாளத்துல வந்து அன்வர் அப்படின்ற ஒரு படத்துல பார்த்தேன். தமிழ்ல வந்து இந்த குரு என் ஆளு, தடையற தாக்க போன்ற படங்கள் நடிச்சாங்க. இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இவங்க சந்திச்சிருந்தாலும் சமீபத்தில் இவங்க சந்தித்த ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு டிசீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா விட்டிலிகோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதுப்பா இது, ஏதோ ஒரு படம் பேர் மாதிரி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதாங்க வியாதியோட பேரை வைக்கிறாங்க. இது என்ன வியாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸா. இதோட சிம்டம்ஸ் என்னன்னா, உங்க உடம்பு ஃபுல்லா வெள்ளையா பேச்சஸ் வரும். திடீர்னு சொல்லாம கொள்ளாம உங்களுக்கு நிறைய நிறமுடி வந்துடும். ஐயோ, நிறைய டீ காஃபி குடிச்சாதான் நிறமுடி வரும் அப்படின்றாங்க. நீ என்னையா புதுசா ஒரு வியாதியை கண்டுபிடிச்சு அதுக்கு வித்தியாசமா விட்டில்கோ அப்படின்ற ஒரு பேர் வேற வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் வைக்கலங்க, மருத்துவ உலகம் வச்சிருக்கு. ஆனா இது வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணமே ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய சன்னுல அந்த சன்ஸ்கிரீன் போட்டு தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஏதாவது எஃபெக்ட் வருதா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஆனா நிறைய சன் எக்ஸ்போஷர் வரும்போது உங்க சன்பர்ன் ஆகும், அதனால கூட வரலாம் அப்படின்றாங்க. ஸ்ட்ரெஸ், மறுபடியும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதா இருந்தா அந்த கெமிக்கல் அலர்ஜினால கூட உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ சமீபத்தில் மம்தா மோகன்தாஸ் அவர்கள் இந்த பிரச்சனைனால அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு சில
வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ஒரு கேன்சர் சர்வைவர், கேன்சர் வந்து இவங்க கேன்சர்ல இருந்து மீண்டு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணாங்க. 2009 வருஷம் ஹாட்கின்ஸ் லிம்போமா அப்படின்ற ஒரு பிரச்சனையில கூட இவங்க இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வந்து விட்டில்கோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்றதுங்க, இது வந்து ஒரு பிக்மெண்டேஷனுங்க, உடம்பு ஃபுல்லா பேட்ச் பேட்சா வரும். அப்படி வந்ததுன்னா உடனே டாக்டர் கிட்ட போய் காமிச்சு சரி பண்ணிக்கோங்க. 4வது நடிகர் ராணா தகுபாதி அவர்கள், அதாவது பாகுபலியில பல்வாலத்தேவன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நல்ல உயரமா ஸ்ட்ராங்கா மனுஷன் பயங்கரமா இருந்தாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மனுஷன் வெளில வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்றதுதான் மேட்ரு. அது ஒரு சிறந்த உதாரணமே நடிகர் ராணா தகுபாதி அவர்கள் தான். ஏன்னா அவரோட லைஃப்ல ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதுல இருந்து மீண்டு வந்து அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மேன் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு ஆளு. ஆனா இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, முதல் பிரச்சனையை இவருக்கு சமீபத்தில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஏன்னா கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு இருக்கக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா. இது முக்கியமான காரணம் என்ன, கெட்ட பழக்கமானு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இவரோட சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஒரு சில ப்ராப்ளங்களோட தான் இவர் பிறந்திருக்காரு, அந்த ப்ராப்ளத்தோட தான் இவர் வாழ்ந்திருக்காரு. ஆனாலும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துக்கிறாரு. அதுல முதல் ப்ராப்ளமே சின்ன வயசுல இருந்து இவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தனால ஒரு காலகட்டத்தில் இவரோட கிட்னி ஃபெயிலியர் ஆனனால கிட்னியை மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு கண்ணு சின்ன வயசுல இருந்தே தெரியாதுங்களாங்க, ஒரு கண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இதனால இவரோட கண்ணும் யாராவது டொனேட் பண்ணா நான் வச்சுப்பேன், ஆனா ஒரு கண்ணோட நான் இப்போ வாழ்ந்துருக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ட்டை சுத்தி இந்த கால்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் செக்கரேஷன் ஹார்ட் சுத்தி நடக்கிறனால இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் சின்ன வயசுல இருந்து வந்திருக்குது. இந்த ஹெமராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்திருக்கு. 30% தான் நீ உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் டாக்டர் கூட ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தன்னம்பிக்கையின் காரணமாக இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துதான் பல்வால தேவன் போன்ற கேரக்டர்லாம் பண்ணாரு. இதுக்கப்புறம் இவர் முழுசா இந்த விஷயத்துல இருந்து வெளில வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபு சாலமன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த காடன்ற படத்துல வந்து இவர் நடிச்சாரு பாத்தீங்களா. அப்பவே பாத்தீங்கன்னா அவரோட உருவம் அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப மாறி இருக்கும். ஆனா அவரு ரெக்கவர் ஆனது முக்கியமான காரணம் அந்த படம்னு சொல்றாரு. ஏன்னா அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களை ஒரு ஜங்கிள்லயே வாழ்ந்தனால அங்க போய் அவரோட பாடி டோட்டலா ரெஜினுவேட் ஆகி இவரோட மைண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகி மனுஷன் வந்து சூப்பர் ஆயிட்டாராம். இதனால இவருக்கு நேச்சுரலா இருந்த பிளட் பிரஷர் எல்லாமே குறைஞ்சு ரிலாக்ஸ் ஆயிட்டாராம். அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரியான ஒரு அமைதியான இடத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்க நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளில வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இயற்கை கிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிப்பேன். அதனால இயற்கையோட ஒன்றி வாழுங்க நண்பர்களே. 5வதா சொல்ல போறது நடிகை சமந்தா அவர்கள். நல்லா வெயிட்டை போட்டு மாடு மாதிரி அடி அடின்னு அடிச்சவங்களுக்கு வர வியாதியாடா இது அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அது என்ன வியாதின்னு பாத்தீங்கன்னா மயோசிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மயோசிட்டிஸ் கரெக்ட், மயோசிட்டிஸா. இது எதனால வரும் அப்படின்னு கேட்டா நீங்களே ஆடி போயிடுவீங்க. சமந்தாக்கு ஏன்டா இப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணமே உங்களோட மசில் வீக்னஸா. என்னது மசில் வீக்னஸா? சமந்தா வெயிட்டை போட்டு ஜிம்ல அந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியா மசில் வீக்னஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருக்குது. எப்படின்னு எனக்கே தெரியல, ஆனா டாக்டருக்கும் தெரியல. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சமந்தா அவர்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுல உதாரணத்துக்கு இந்த ஆட்டோ இம்யூன் குறைபாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வரத்துக்கான முக்கியமான காரணமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷனோ இல்ல ஒரு காய்ச்சலோ அந்த மாதிரி வந்திருந்தா உங்களுக்கு இது வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணி என்ன புரோஜனம் நம்மளுக்கு தெரியல. இதை கேட்கும் போது பல ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அடா பாவியோ, ஜிம்முக்கு வரதே தப்புன்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரது தப்பு கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான ஒர்க் அவுட்டை பண்ணணும். ரொம்பவே எக்ஸஸா பண்ணா எது வேணாலும் வரலாம் அப்படின்றதுக்கு சமந்தா அவர்கள் சிறந்த உதாரணம். இது எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல மசில் பெயின் வரும், மசில் வீக்னஸ் வரும், அடிக்கடி டயர்ட் ஆவீங்க, சும்மா போய் படுத்துப்பீங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சோர்வாயிடுவீங்க. இந்த மாதிரி தான் வரும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்ன டெஸ்ட்? பாக்கெட்ல பணம் இருக்குதான்ற டெஸ்டான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இந்த ஆட்டோ இம்யூன் டெஸ்ட், எம்ஆர்ஐ டெஸ்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ பயோகிராஃபி டெஸ்டா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லை. இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா லைஃப் லாங் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா. அதுல ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஒரு சில ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு ஏத்துவாங்களாம் உங்களோட மசிலை வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நீங்கள் குணப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா யோகா, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்னா நார்மல் எக்ஸசைஸுங்க, அதுக்கப்புறம் பிசியோதெரபி, ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் குணமாகன்ற மாதிரி சொல்லப்படுது. மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, மில்க் ஃபுட்லாம் எடுத்தா இந்த பிரச்சனை வரத்துக்கான அறிகுறிகளை நீங்கள் தவிர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சமீபத்தில் கூட நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் இந்த பிளாடர் கேன்சர்னால ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதனால இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து யூஎஸ்ல கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரோட அந்த கிட்னி பிளாடரை ரிமூவ் பண்ணி புதுசாக ஒன்று பொருத்தினால சிவராஜ்குமார் அவர்கள் 62 வயசுலேயும் கன் மாதிரி வந்து நின்ட்டாரு. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் அவ்வளோ சாதாரண எளிய ட்ரீட்மெண்ட் கிடையாது, ரொம்ப ரிஸ்கியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இருந்தாலும் அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தனால இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹெல்த் வந்து நல்லா பக்காவா ரெக்கவர் ஆயிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் ஒரு சில மாதங்களில் நம்ம சிவராஜ்குமார் அவர்களை நம்ம திரையில பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள், எந்த ஒரு உடல் வியாதிகள் எது வந்தாலுமே
அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டான ஒரு புரிதலில் இருந்தோம்னா நம்மளாலே அதை சரி பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு உங்களோட உடம்பை கொண்டு போய் வேற யாராவது தெரியாத ஆட்கள் கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அவங்க உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால உங்க உடலில் ஏற்படும் எத்தனை மாற்றங்களாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க சாப்பிட்ற உணவை நீங்க கரெக்ட் பண்ணி சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. நீங்க உங்க உடம்பை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க, ஆக்டிவா வச்சுக்கோங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க, எதுவுமே வராது, இயற்கையோடு ஒன்றி வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.